கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் அப்பாவி டூரிஸ்ட்டு 26 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமே இந்திய ராணுவம் வந்துட்டு பாகிஸ்தான் மேலே ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிப்ளமேட்டிக்காகவும் சரி, இல்லை இராணுவ ரீதியிலானும் சரி, ரெண்டு நாடுகளுக்குமே ஒரு கசப்பான உணர்வு தான் ஆண்டாண்டு காலமாக நீடிச்சிட்டு வருது. அது இந்த தீவிரவாத தாக்குதல் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இனி ஏஷியா கப்பு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான கிரிக்கெட் போட்டி துபாயில் நடந்துக்கிட்டு இருக்கு. டாஸில் வென்ற பாகிஸ்தான் அணியினர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பிரபலமான கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு எதிர்க்கிறாங்க, இந்த போட்டியை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் குறிப்பாக பகல்காம் விக்டிமான சுபன் திவேதி அவங்க என்ன சொல்லி, என் வீட்டுக்காரர் நான் இறந்துட்டேன், இந்த போட்டியை வந்து நடத்தவே கூடாது, பாகிஸ்தான் எது வரைக்கும் தீவிரவாதிகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கலையே, இந்தியா மேலே தாக்குதல் கொடுக்கலையே, நம்ம எந்த வித விளையாட்டு ரீதியிலும் ஈடுபடக்கூடாது